வெல்கம் டு மணி மேனேஜ்மெண்ட் சேனல். மார்க்கெட் வந்து இன்னைக்கு ஒரு சின்ன பவுன்ஸ் பேக் கொடுத்துருக்கு. இமீடியட்டா வந்து எல்லாருமே வந்து பேனிக் ஆக தேவையில்லை. உடனே வந்து இமீடியட்டா மார்க்கெட் வந்து மறுபடியும் பழைய ஹைக்கு போயிடும் அப்படின்னு உடனே பல்க் பையிங் யாரும் பண்ணிடாதீங்க, வெயிட் பண்ணுங்க. ஸோ மார்க்கெட் எதுக்கு கரெக்ஷன் ஆச்சோ அதுக்கு உண்டான சொல்யூஷன் எதுவுமே கிடைக்கல. இப்போ வந்து எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் அந்த மாதிரி வந்து ஒரு பெரிய ஃபேக்டராக வந்து அது கன்சிடர் பண்ணல. மார்க்கெட் வந்து ஒரு சின்ன பவுன்ஸ் பேக் கொடுத்துருக்கு. இன்னும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். எப்படி நம்ம மார்க்கெட் இந்த மாதிரி ஒரு 5% 10% கரெக்ஷன் ஆகுது அப்படின்னா நம்மளோட போர்ட்ஃபோலியோ சேஞ்சஸ் வந்து கண்டிப்பாக பண்ணணும். ஸோ இது வந்து ஒரு கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டியாக நம்ம யூஸ் பண்ணிக்கணும். நம்ம போர்ட்ஃபோலியோவில் நமக்கு கான்ஃபிடென்ட் இல்லாத ஸ்டாக்ஸ்ல எல்லாம் எக்ஸிட் பண்ணிட்டு அதுக்கு பதிலாக இப்போ அட்ராக்டிவான ஸ்டாக்ஸ் எல்லாமே ஒரு பர்டிகுலர் வேல்யூஷனில் கிடைக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாம். மார்க்கெட்டில் வந்து இன்னைக்கு வந்து ஹுண்டாய் ஐபிஓ பற்றி ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஸோ அதோட ப்ரைஸ் பேண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1865 ரூபாயிலிருந்து 1960 ரூபா வரைக்கும் இருக்கும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. லிஸ்டிங் வந்து 22 ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு இருக்காங்க. ஸோ இன்னும் வந்து கம்ப்ளீட் டீடைல்ஸ் கிடைக்கல. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நம்பர் ஆஃப் ஐபிஓஸ் வந்து இப்போ கம்ப்ளீட்டாக வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த மார்க்கெட் கரெக்ஷனால பார்த்தீங்க அப்படின்னா ஐபிஓட ஸ்பீடு வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் ஐபிஓ வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் வந்து கம்ப்ளீட் ஆச்சு. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹுண்டாய் வந்து நெக்ஸ்ட் வீக்ல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஹுண்டாயை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பீக்ல போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா இதுவுமே வந்து எக்ஸ்போர்ட் பண்ண அளவுக்கு ஒரு நல்ல ஒரு அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ மார்க்கெட்ல வந்து ஒரு பெரிய சைஸ் ஐபிஓ அதாவது 25,000 கோடின்ற கலெக்ட் பண்றப்ப இதோட கிரே மார்க்கெட் பிரீமியம் ஆகட்டும் இதோட சப்ஸ்கிரிப்ஷன் எல்லாம் எப்படி ஆகுங்கிறது இதோட வேல்யூஷன் நம்ம எல்லாம் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து அது ஃபைனலாக இதில் அப்ளை பண்ணலாமா என்னங்கிறத நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஐபிஓ அப்ளை பண்ண எல்லா கம்பெனிஸுமே நல்ல ரிசல்ட்ஸை கொடுத்துட்டு இருந்துச்சு. ஸோ அது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஆல் டைம் ஹையில் தான் போயிட்டு இருந்துச்சு. அந்த டைமில் கொடுத்து ஸோ இந்த மாதிரி டைமில் வந்து ஐபிஓவில் நம்ம அப்ளை பண்ணுறப்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அப்ளை பண்ணணும். ஸோ எதனாலன்னு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் பீக்கில் இல்லாமல் கொஞ்சம் கரெக்ஷன் ஆகிட்டு இருக்கு. குவாலிட்டியான கம்பெனிஸே வந்து கரெக்ஷன் ஆகிறப்ப இந்த மாதிரி கொஞ்சம் ஹையர் வேல்யூஷன்ஸ் ஐபிஓ வருது அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அப்ளை பண்ணலாம். ஹுண்டாயை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இவங்க வந்து ஒரு ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனியா தான் இருக்காங்க. இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் 2021 ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் வந்து 1880 கோடியா இருந்திருக்கு. அதே அசெட் வந்து 26,000 கோடிக்கு மேல இருக்கு. 22 பாத்தீங்க அப்படின்னா 2,900 கோடியா இருக்கு. அசெட் வந்து 28,000 கோடியா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 23 பொறுத்த வரைக்கும் 4,700 கோடியா இருக்கு. இது வந்து 34,573 கோடி அசெட்டா இருந்திருக்கு. 23 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் 4,382. ஸோ டோட்டல் அசெட் வந்து 32,000 கோடிக்கு மேல இருக்கு. ஸோ இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நல்ல ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனியா தான் இருக்கு. ஆஃப்டர் கோவிட்க்கு அப்புறம் வந்து இது கண்டினியூஸா வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கு. ஆனா இப்ப ரீசெண்டா வர்ற ஆட்டோமொபைல் செக்டரோட ரிசல்ட்ஸும் சரி அவங்களோட சேல்ஸும் சரி அந்த அளவுக்கு அட்ராக்டிவா இல்லை. ஏன்னா நிறைய வந்து மார்க்கெட்ல வந்து ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ண காசு எல்லாம் டம்ப் ஆகி கிடக்குது. ஸோ வந்து சேல்ஸ் கம்மியா இருக்கு அப்படின்ற மாதிரி இப்ப நிறைய டேட்டாஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அது எல்லாமே வந்து இந்த ஐபிஓல ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது எல்லாமே வந்து கொஞ்சம் ஓவர் வேல்யூஷனா இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து இது அலாட்மெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணி கிடைச்சிச்சு அப்படின்னா ஒரு சின்ன கரெக்ஷன் வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. இந்த கம்பெனிக்கு மெயினான காம்படிட்டர் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மாருதி சுசுகி இருக்கு, டாடா மோட்டார்ஸ் இருக்கு, மகேந்திரா அண்ட் மகேந்திரா இருக்கு. ஸோ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இவங்கெல்லாம் வந்து பெரிய லார்ஜ் கேப் கம்பெனிஸா இருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து ஒரு மிகப்பெரிய கம்பெனியா வர்றதுனால மார்க்கெட்ல வந்து ஒரு ஹெவியான காம்படிஷன் இருக்கும். ஸோ இதுக்கு உண்டான டென்டேட்டிவ் டேட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஐபிஓவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா 15 ஓப்பன் ஆகி 17 க்ளோஸ் ஆயிருக்காங்க. அலாட்மெண்ட் 18 நடக்கும் இருக்காங்க. ரீஃபண்ட் வந்து 21 இருக்காங்க. மார்க்கெட்ல லிஸ்ட் ஆகிற டேட்டா வந்து 22 இருக்காங்க. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இப்ப நல்ல பிளக்சுவேஷன் இருக்கு. இன்னும் 1 or 2 டேஸ்ல வந்து ஹுண்டாய் ஐபிஓவை பத்தி கம்ப்ளீட்டான ஒரு ரிவ்யூ பண்ணி ஒரு வீடியோ வந்து நம்ம சேனல்லே போஸ்ட் பண்றோம். அதுக்கப்புறம் வந்து இந்த கம்பெனில அப்ளை பண்ணலாமா வேண்டாங்கிறத நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டாக் மார்க்கெட் வந்து கிராஷ் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய நியூஸஸ் வந்துகிட்டே இருக்கு. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இன்னுமே வந்து ஒரு பெரிய கரெக்ஷன்லாம் எதுவுமே கிடையாது. ஆல் டைம் ஹைன்னு பாத்தீங்க அப்படின்னா 26,277 பாயிண்ட்டுக்கு போயிருக்கு. இப்போ வந்து ஒரு 5% கரெக்ஷன் அப்படின்னு பார்த்தாவே ஒரு 1,300 பாயிண்ட்டுக்கு பக்கமா வருது. ஸோ அந்த அளவுக்கு தான் மார்க்கெட் வந்து இப்ப கரெக்ஷன் ஆயிருக்கே ஒழிய இது வந்து ஒரு பெரிய கரெக்ஷனே கிடையாது. மார்க்கெட் வந்து இது பயந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னு ஈரான் இஸ்ரேல் வார் ஒன்னு, எஃப்ஐஐ செல்லிங், இந்தியன் மார்க்கெட் ஓவர்
வெயிட்டாக இருக்கின்றது சைனா மார்க்கெட்டோட ரெக்கவரி. இதனால தான் வந்து இந்த நம்மளோட மார்க்கெட் வந்து கொஞ்சம் கிராஷ் ஆச்சு. இப்பயுமே பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் வெறும் 5% உடனே வந்து மார்க்கெட் வந்து பெரிய கரெக்ஷன் ஆயிடுச்சு. ஸோ இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது. இன்னைக்கு ரீபவுண்ட் ஆனதுனால இந்த ப்ராப்ளம் எல்லாமே வந்து முடிஞ்சிருச்சுன்னு நம்ம நினைக்க வேண்டாம். ஏன்னா வந்து ஈரான் அட்டாக் வந்து இஸ்ரேல் வந்து இன்னும் ரிப்ளை பண்ணாமல் தான் இருக்காங்க. ஸோ எப்போ வந்து அவங்க ரிப்ளை பண்ணுறாங்களோ அப்போ வந்து மார்க்கெட் இன்னுமே வந்து ஹெவியாக கரெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து ஒரு 20% வரைக்கும் மார்க்கெட் வந்து கரெக்ஷன் ஆகும்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணால் இப்போ வந்து 4/1 தான் கரெக்ஷன் ஆகிருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட போர்ட்ஃபோலியோவும் சரி நம்மளோட அமௌண்ட் அலோகேஷன் எல்லாமே வந்து நம்ம கேர்ஃபுல்லாக வந்து இருந்துக்க வேண்டியதான். ஸோ மேக்ஸிமம் வந்து எல்லாருமே சொல்லுவாங்க ஒரு அளவுக்கு வந்து அமௌண்ட் வந்து போர்ட்ஃபோலியோல பேலன்ஸ் வைங்க, ஸோ இந்த மாதிரி கரெக்ஷன் வர்றப்ப யூஸ் பண்ணுங்க அப்படிங்கிறது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 90% வந்து யாருமே வந்து அமௌண்ட் வந்து பேலன்ஸ் வச்சு கரெக்டான டைம்ல வந்து இன்வெஸ்ட் பண்றது இல்லை. ஸோ அப்படி நம்ம பண்ணல அப்படின்னாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நம்மளோட போர்ட்ஃபோலியோவை பொறுத்த வரைக்கும் நம்ம இப்போ வந்து ப்ராப்பராக செக் பண்ணலாம். மார்க்கெட்ல வந்து நமக்கு கான்ஃபிடென்ட் இல்லாத ஸ்டாக்ஸ், அதாவது ஒரு பெரிய ரிட்டர்னை கொடுக்காம ரொம்ப நியூட்ரலா ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற ஸ்டாக்ஸ், அது எல்லாமே நீங்க ஐடென்டிஃபை பண்ணீங்க. இந்த டைம்ல வந்து ஓரளவுக்கு லாஸ் இருந்தாலும் அதை புக் பண்ணிட்டு அதுக்கு பதிலாக மார்க்கெட்ல நீங்க வந்து இதை வாங்கணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருப்பீங்களா, குவாலிட்டியான கம்பெனிஸ் லார்ஜ் கேப் கம்பெனிஸா வந்து இப்போ இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கிறது பெட்டரான ஐடியாவா இருக்கு. ஏன்னா இது ஒரு நல்ல ஆப்ஷனா வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றது 20% கரெக்ஷன் அப்படின்னா இப்போ வந்து ஒரு 5% தான் ஆயிருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து ஸ்டாக்ஸை வந்து பை பண்ணா போதும். ரிமைனிங் வந்து இன்னும் 10 to 15% வந்து கரெக்ஷன் ஆகும்னு நீங்க நினைச்சிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணுங்க. போர்ட்ஃபோலியோவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஸ்மால் கேப் மிட் கேப் ஸ்டாக்ஸ் வந்து ஜாஸ்தி வச்சிருந்தீங்க அப்படின்னா இப்போ வந்து லார்ஜ் கேப் கம்பெனிஸ்க்கு வந்து மூவ் ஆகிறது பெட்டரான ஐடியாவாக இருக்கும். நம்ம முடிஞ்ச வரைக்கும் மார்க்கெட்டில் வந்து இந்த கரெக்ஷனுங்கிறது நடக்காமையே கூட போகலாம். ஏன் இப்படியே கூட ஸ்டாக் மார்க்கெட் வந்து மேலே போகலாம். மேலே போயிட்டா ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஏன்னா மறுபடியும் நம்ம போர்ட்ஃபோலியோ வந்து ஆல்ரெடி இருந்த லெவலுக்கு ரெக்கவர் ஆயிரும். ஒருவேளை நம்ம வந்து எதிர்பார்க்காத விதமாக இந்த 20% கரெக்ஷன் வந்தாலும் அதை நம்ம பேலன்ஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம ரெடியாக இருக்கும். ஸோ இப்போ வந்து போர்ட்ஃபோலியோவை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் ஒரு 5%. ஸோ இன்னும் வந்து 10 to 15% போனாலுமே அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட போர்ட்ஃபோலியோ வந்து டிஃபைன் பண்ணிக்கணும். முடிஞ்ச வரைக்கும் உங்களோட ஸ்டாக்ஸோட கவுண்டை வந்து இந்த டைம்ல வந்து கொஞ்சம் குறைச்சிக்குங்க. அதாவது நம்பர் ஆஃப் கம்பெனிஸ் வந்து நீங்க மிட் கேப் ஸ்மால் கேப் எல்லாமே வச்சிருந்தா கூட ஓரளவுக்கு லாஸ்ல இருந்தாலுமே அதை புக் பண்ணிட்டு அதுக்கு பதிலாக வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டான குவாலிட்டியான லார்ஜ் கேப் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணி நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸோட கவுண்டை வந்து முடிஞ்ச வரைக்கும் குறைச்சிக்கிறது. இது வந்து ஒரு எக்ஸலண்டான ஆப்பர்ச்சுனிட்டியா யூஸ் பண்ணிக்க உங்க போர்ட்ஃபோலியோவை வந்து ரீபேலன்ஸ் பண்ணுங்க. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ நல்ல ஃப்ளக்சுவேஷன் இருக்கு. இந்த டைம்ல போய் நம்ம இமீடியட்டா பேனிக் ஆகி எந்த ஒரு ஸ்டாக்கையும் வந்து பை பண்ண தேவையில்லை. ஏன்னா வந்து இன்னைக்கு ரெக்கவர் ஆனதுனால கண்டினியூவா ரெக்கவர் ஆயிரும்னு நம்ம பயப்பட தேவையில்லை. மார்க்கெட்ல ஆப்பர்ச்சுனிட்டி டெஃபினட்டா கிடைக்கும். அதனால வந்து நீங்க அவசரப்படாம பொறுமையா இருந்து குவாலிட்டியான கம்பெனியை வந்துட்டு பை பண்ணுங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு 50% பார்க்குறாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஒரு 50% பார்த்துட்டு இருக்கிறாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் மெம்பர் கம்யூனிட்டியில போர்ட்ஃபோலியோ அப்டேட், அதாவது என்னோட போர்ட்ஃபோலியோல என்ன ஸ்டாக் பை பண்றேன், என்ன ஸ்டாக் செல் பண்றேன், என்னென்ன சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்கேன், இதை பத்தி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். டெய்லி மார்க்கெட் அப்டேட் வந்து முடிஞ்ச வரைக்கும் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். கார்பரேட்ல என்னென்ன ஈவென்ட் இருக்கு, நம்மளோட இந்திய எக்கனாமியை பத்தி ஒரு சில யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். மெம்பர் கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணி இதை ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகிறது மட்டும் இல்லாம உங்களோட போர்ட்ஃபோலியோவை ஹெல்த்தியா பில்ட் பண்றதுக்கு எல்லா வகையிலையும் சப்போர்ட்டிவா இருக்கும். இப்ப டிஸ்கஸ் பண்ண இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன் ஓப்பன்ல தான் இருக்கு. சோ இந்த வீடியோ பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன, இதுல என்னென்ன டவுட்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டும் இல்லாம நம்ம வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும். நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாதுங்க. நம்ம சேனலில் போடுற வீடியோக்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் ஆர் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்கோசரம் போஸ்ட் பண்ணுற வீடியோக்கள் தாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்னா கண்டிப்பாக ரிஸ்க் இருக்கும். அதனால நீங்கள் உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியோ இல்லை நீங்களா ஓன் டிசிஷன் எடுத்தோ இன்வெஸ்ட் பண்ணுங்கள்.